சின்ன பானை பானை சின்னத்தில் அப்படியே நிறுத்துவா அப்படியே போட்டுருங்க அப்படியே போங்க அப்படியே போவாங்க கீழே இறங்க வேண்டாம். நமது சின்ன பானை நமது சின்ன பானை நமது சின்ன பானை நமது சின்ன பானை அப்படியே முன்னாள் எல்லா பெண்களும் முன்னாள் வந்துருங்க. அப்படியே முன்னாள் அப்படியே பானைக்கு வண்டிக்கு முன்னால வாங்க. ஏய் ஆண்கள் பெண்கள் முன்னாள் கொண்டு வாங்கப்பா. முன்னால வாங்க சொல்லுங்க அவங்கள. வண்டிக்கு முன்னால் இல்லைங்க. குழந்தை அப்புறம் கொடுக்கலாம். இருங்க குழந்தை அப்புறம் தம்பி அந்த பெண்கள் எல்லாம் முன்னால வர சொல்லுப்பா. பின்னாடி நிக்கிறீங்களா? எதுக்கு நிக்கிறீங்க? நீங்க முன்னாடி வாங்க. அவங்க முன்னாடி நிப்பாங்க. முன்னாடி வாங்கப்பா. முன்னாடி போங்க. ஏய் இருப்பா, நான் கோஷம் போட்டுக்கிறேன். இருப்பா. ஏய் சரியா? முன்னாடி போங்க. அண்ணா நகர் தானே செந்துறை வாக்காளர் பொதுமக்களே, சிறப்பான வரவேற்பு நல்கிய அன்பு தாய்மார்களே, மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்த பொறுப்பாளர்களே, மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய எழுச்சி மிகுந்த வரவேற்புக்கு கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கூடி நின்று இந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் குறித்தாக்குகிறேன். இது வழக்கமான தேர்தல் அல்ல. நம்ம எல்லா மனிதர்களாய் தலைநிமிர வைத்து நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அறப்போர் அகில இந்திய அளவிலே நடைபெறுகிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற இந்தியா கூட்டணி மோடி ஆட்சியை டெல்லியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம். எனவே அரசமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு ஆபத்திலே சிக்கியிருக்கிறது. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத கும்பல் தான் டெல்லியிலே ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வேட்பாளரை நிறுத்தி வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறார்கள். வேண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்பேத்கர் எழுதிய சட்டம் இருக்காது, அதை தூக்கி எறிந்து விடுவார்கள். இதை இன்றைக்கு நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிற இயக்கம் தான் காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி அகில இந்திய அளவிலே தலைவர்களை இதற்காகத்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார். அந்த அணியிலே 28 கட்சிகள் ஒருங்கிணைந்திருக்கிற இந்தியா கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இன்றைக்கு ஒரு அங்கம் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தாய்மார்களே, அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். 2 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, மனம் மாறக்கூடாது. இவ்வளவு நாட்கள் நீங்கள் வாக்களித்தது எவ்வளவு முக்கியமோ அதை விட 1000 மடங்கு முக்கியமானது இந்த தேர்தலிலே நீங்கள் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டியது. இந்த தேர்தலில் நீங்கள் பானை சின்னத்திற்கு வாக்களிப்பது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு யுத்தம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானையில் போட்டு வைக்கும் எல்லா பொருளும் பாதுகாப்பாக இருக்கும். அதை போல நீங்கள் வாக்குகளை பானையிலே போட்டு வையுங்கள். இந்த நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை சொல்லி வரவேற்பு நல்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் பானை சின்னம், தாய்மார்களின் சின்னம் பானை. நமது சின்னம் பானை சின்னம், வெற்றியின் சின்னம் பானை சின்னம், வெற்றியின் சின்னம் பானை சின்னம். நன்றி நன்றி. ஒரு நிமிஷம் சதீஷ், இந்த வண்டியை தெரிஞ்சோட பானை பானை சின்னம் பானை.
வழிவிடுங்க வழிவிடுங்க அக்கா வழிவிடுங்க. நமது சின்னம் பானை, வேலை எளியவர்களின் சின்னம் பானை. மைக்கில் பேச இருந்தா நான் பேச ஆரம்பிச்சு அமைதி. இந்த அழகிய பெண் குழந்தைக்கு அறிவு மலர் என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன். அறிவு மலர். அழகிய பெண் குழந்தைக்கு தமிழ் மலர் என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன். தமிழ் மலர். தமிழ் மலர். அமைச்சர் 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 அறிவு செல்வன் என்று பெயர் சுற்றி வாழ்த்துகிறேன். அறிவு செல்வன். அறிவு செல்வன். நன்றி நன்றி நன்றி. தமிழிசை 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 என்று பெயர் சுற்றி வாழ்த்துகிறேன். இசைமொழி இசைமொழி இசைமொழி. ஆனா பேர் வாங்குவீங்க, வேற பேர் வச்சு போயிருங்க. சர்டிபிகேட்ல வந்து வேற பேரு ரித்திகா சஸ்திகான்னு பேர் வச்சு போயிருங்க. தமிழ்கனி 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 கிடையாது. தமிழ் பேரே வைங்க. தமிழ் பேரே வைங்க. தமிழ் பேரே சர்டிபிகேட்ல தமிழ் பேரே வைங்க. அப்படியே போடுங்க. நமது சின்னம் பானை சின்னம். 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 பானை சின்னம். செந்துறை மக்களின் சின்னம் பானை சின்னம். செந்துறை மக்களின் சின்னம் பானை சின்னம். வாக்காள பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை பொன்னான வாக்குகளை பொன்னான வாக்குகளை பொன்னான வாக்குகளை மாநிலத்திலே வாக்களியுங்கள். பானை 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 முதலமைச்சர் கொடுத்து போகணும். நீங்க மாலை போடுங்க. போலாம் போலாம் போலாம். திராவிட தோழர்களுக்கு நன்றி நன்றி. வியாபார
அவன் லவ் பண்ணுவான் கடை கடை மத்தியில் நிறுத்தம் போய் நிறுத்துப்பா. நேரம் போய் நிறுத்தம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் பானை பானை வெற்றியின் சின்னம் பானை. நீங்க வண்டி அப்படியே போடு. தெரியுங்களா எவ்வளோ தண்ணி தானே நல்லா செக் பண்ண ஒன்றிய அரசு வழங்கப்பட்ட இந்த பாசிக பாஜகவை மீட்டு நடத்துவதற்கு இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற தமிழகத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு போட்டியிடுகின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மண்ணின் மைந்தர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் இப்பொழுது உங்களிடத்தில் வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள். அண்ணா நகர் பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, இந்த வாக்கு சேகரிப்பிலே நம்மோடு வருகிறது வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நமது மாண்புமிகு அமைச்சர் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களே, காங்கிரஸ் பேர இயக்கத்தின் மாவட்ட தலைவர் சுரேஷ் அவர்களே மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. நாடு தழுவிய அளவில் மக்கள் நடத்துகிற ஒரு தர்ம யுத்தம். 10 ஆண்டு கால பிஜேபி அரசு இந்த நாட்டு மக்களுக்கு ஜனநாயகத்திற்கு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால்தான் ராகுல் காந்தி அவர்கள் பெருமுயற்சி எடுத்து இந்தியா முழுவதும் பாரத் ஜோடோ யாத்ரா என்கிற பெயரிலே சிறிய நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டார்.
அவருக்கு உற்றத்துறையாக இருந்து நமது தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்தியா என்கிற கூட்டணி உருவாவதற்கு முழு மூச்சாக பாடுபட்டார். இதெல்லாம் எதற்காக என்றால் நாட்டை காப்பதற்காக, அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்காக, ஜனநாயகத்தை காப்பதற்காக, விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்காக, வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காக, சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதற்காக, சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ இந்த மண்ணில் மக்களிடையே எந்த மோதலும் ஏற்படாமல் தடுப்பதற்காக ராகுல் காந்தி, தளபதி ஸ்டாலின் போன்றவர்கள் பெருமுயற்சி எடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் அமைதியாக வாழ முடியும், நல்லிணக்கத்தோடு வாழ முடியும், பொருளாதார விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியும். எனவே ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த, தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள், பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு இவ்வளவு சிறப்பான வரவேற்பை வழங்கிய தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வீட்டுமனை பட்டா இல்லை என்கிற கோரிக்கையை இங்கே வைத்திருக்கிறார்கள். தேர்தல் முடிந்ததும் அமைச்சரையும் சந்தியுங்கள், நானும் உங்களை சந்திப்பேன். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை சொல்லி உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நமது சின்னம் ஆய்வார்களின் சின்னம், ஆய்வார்களின் சின்னம், அனைத்து தரப்பு மக்களின் சின்னம். வாக்காள பெரியவர்களே, தாய்மார்களே, இதோ எழுச்சி தமிழர் அண்ணன் போல் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திற்கு முத்திரைகள் என்று கேட்டு உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி நமது போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் அண்ணன் போல் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை பானை வெற்றியின் சின்னம் பானை, வேற உரிமையின் சின்னம் பானை. பானை சின்னத்திலே வாக்களிங்கள் என்று கேட்டு இதை உங்கள் வீட்டு பிள்ளை எழுச்சி தமிழர் வந்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இது எல்லாமே ஒரே பாயிண்ட் தானே, இன்னும் நக்கம்பாடி வரல. எல்லாமே ஒன்று தான்.